123 சங்கீதத்தை நான் தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ಈ ದಿವಸದಲ್ಲಿ 123ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ ಎಂದು ಬಯಸುತ್ತೇನೆ. ಈ ದಿವಸದಲ್ಲಿ 23ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ ಎಂದು ಬಯಸುತ್ತೇವೆ. ಯಾರಾದರೂ ಒಬ್ರು ಓದಿ ಅಮ್ಮ ಪಡಿಯಮ್ಮಿ. ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. ಆತನು ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗುವಂತೆ ಮಾಡುವನು. ಶಾಂತವಾದ ನೀರುಗಳ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಪುನರ್ಜೀವಿಸ ಮಾಡುತ್ತಾನೆ. ನೀತಿಯ ದಾರಿಗಳಲ್ಲಿ ತನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ಹೌದು, ನಾನು ಮರಣದ ನೆರಳಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ ನಾನು ಕೇಡಿಗೆ ಭಯಪಡೆನು. ಯಾಕೆಂದರೆ ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಿ. ನಿನ್ನ ಬೆತ್ತವು ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನನ್ನನ್ನು ಆಧರಿಸುತ್ತವೆ. ನನ್ನ ವೈರಿಗಳ ಎದುರಿನಲ್ಲಿ ನನ್ನ ಮುಂದೆ ಮೇಜನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿ. ನೀನು ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಿ. ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಳ್ಳೆಯತನವು ಕರುಣೆಯು ನನ್ನ ಜೀವನದ ದಿವಸಗಳೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು ಮತ್ತು ನಾನು ಕರ್ತನ ಮನೆಯಲ್ಲಿ ಎಂದೆಂದಿಗೂ ವಾಸ ಮಾಡುವೆನು. ಆಮೆನ್. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நான் தியானிப்பதற்கு முன்பாக, ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ என் மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சு. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆ ಇತ್ತು. அது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல, ಅದು ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ 34ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதுல 10ஆம் வசனம், 10ನೇ ವಚನ, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கவனிங்க, கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೂ ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದಾವು. ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. ಓಕೆ, ಕನ್ನಡ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಯಾವ ಮೇಲಿಗೂ வந்திருக்குது. தமிழ்ல நன்மைகள் அப்படின்னு வந்திருக்கும். ಆದರೆ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರು ಯಾವ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾದರೂ ಕೊರತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ಓಕೆ, Psalms chapter 34 verse 10. ಕೀರ್ತನೆ 34:10. ஓகே, அதில் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾದರೂ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. அப்போ நான் மனசுல யோசித்தேன், ಆಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೋಚಿಸಿದರು, கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவார். ದೇವರು ಎಲ್ಲ ಒಳಿತುಗಳನ್ನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. சரி, அது எத்தனை விதமான நன்மைகள் உண்டு, ಎಷ್ಟು ವಿಧವಾದಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಂಗತಿಗಳು ಉಂಟು, அதை தியானிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ಅದನ್ನ ಧ್ಯಾನಿಸಬೇಕೆಂದು ಬಯಸಿದರು. ஆனா ಆண்டவர் எனக்கு அந்த லீடிங் தரல. ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ನಡೆಸುವಿಕೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡಲಿಲ್ಲ. அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை திருப்பி காட்டிட்டே இருந்தார். ದೇವರು ಪುನಃ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ನೆನಪಿಗೆ ತರುತ್ತಲೇ ಇದ್ದರು. சங்கீதங்களின் புஸ்தகம் 23, Psalms 23, ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 23ನೇ ಅಧ್ಯಾಯ. அப்போ இந்த அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தரின் உள்ளத்திலே ஒரு ஆழமான ஏவுதலை தந்தபடியால் நான் இதை தியானிக்க ஆசைப்படுகிறேன். ದೇವರು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಆಳವಾದ ಪ್ರೇರೇಪಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟದರಿಂದ ಇದನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ஆனா many times now we heard about this Psalms. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ಕೀರ್ತನೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಕೇಳಿರುತ್ತೇವೆ. நிறைய பேர் இதை தியானிச்சிருக்காங்க, ಅನೇಕರು ಇದನ್ನ ಧ್ಯಾನಿಸಿರುತ್ತಾರೆ. ஆனா எனக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ಆದ್ರೆ ದೇವರು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அப்போ என்னட்ட ஒரு காரியம் மனசுல ஆவியானவர் பேசினாரு. அந்த ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಂತ ಒಂದು ವಿಷಯ, இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ஒரு திருப்தியான வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த ಯೆಹೋವನು ನನ್ನ ಕುರುಬನು, ನಾನು ಕೊರತೆ ಪಡೆನು ಎಂದು ಹೇಳಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಲೌಕಿಕವಾಗಿ ತೃಪ್ತಿಯಾಗಿ ನಡೆಸಿ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನಡೆಸುತ್ತಾರೆ ಎನ್ನುವಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಸಂದೇಶವನ್ನ ನಾವು ಕೇಳಿರುತ್ತೇವೆ. அப்போ ஒரு வசனம் எனக்கு மனசுல வந்தது. ಆಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಬಂತು. See, we are not human being, but we are
live the spirit world. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಾಗಿ ಅಲ್ಲ, ಆದರೆ ಆತ್ಮೀಕರಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா நம்ம சரீரத்தில் இருந்தாலும் ನಾವು ಶರೀರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದರು வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ நாம் சரீர பிரகாரமானவர்கள் அல்ல, ನಾವು ಶಾರೀರಿಕವಾದವರು ಅಲ್ಲ, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳು, அப்படின்னா நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಆತ್ಮೀಕ ಜನರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினாலே இந்த வசனத்தை, இந்த பாடலை சங்கீதக்காரனாகிய தாவீது ஆவிக்குரிய விதமாய் பாடியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஏவுதலை ஆண்டவனுக்கு தந்தார். அந்த ಕೀರ್ತನೆಗಾರನಾದಂತ ದಾವಿದನು ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಯನ್ನ ಆತ್ಮೀಕವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತ ಆಲೋಚನೆಯನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿ, ஆகினால அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ಅದು ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿತ್ತು. அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுல கர்த்தர் எனக்கு காட்டின 5 காரியங்கள். ಇದರಲ್ಲಿ ದೇವರು ತೋರಿಸಿದಂತ ಒಂದು 5 ವಿಷಯಗಳು. முதலாவது காரியம், ಮೊದಲನೆಯ ವಿಷಯ ரட்சிப்பு அப்படின்னு சொன்னார். ರಕ್ಷಣೆ. கவனிங்க, ஃபர்ஸ்ட் திங்ஸ் இஸ் சால்வேஷன். ಮೊದಲನೆಯದಾಗಿ ರಕ್ಷಣೆ. இரண்டாவது காரியம் saved life. ಎರಡನೆಯದಾಗಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವಿತವು. Very good. The third things teach us. ಮೂರನೆಯದಾಗಿ ಬೋಧಿಸು ಅನ್ನುವಂಥದ್ದು. Teach us, எனக்கு அவர் போதிக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. The fourth things என்னன்னா the life of success. ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ ಒಂದು ಯಶಸ್ವಿಯಾದಂತ ಒಂದು ಜೀವನವು. அஞ்சாவது காரியம், ಐದನೆಯದಾಗಿ நித்தியமா dwelling in the eternal place. ನಿತ್ಯವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 5 காரியத்தை இதுல ஆண்டவர் எனக்கு காட்டினாரு. ಈ 5 ಸಂಗತಿಯನ್ನ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. இந்த 5 உங்களோட நான் தியானிக்க ಈ ஆசைப்படுறேன். 5 ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ. சரிங்களா? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாம் வசனமோ இரண்டாம் வசனமோ, ಮೊದಲನೆಯ ವಾಕ್ಯವು ಎರಡನೆಯ ವಾಕ್ಯವು, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, நான் தாழ்ச்சி அடையேன், ಕೊರತೆ ಪಡೆನು, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ಆತನು ಹಸುರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುತ್ತಾನೆ, ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರಿನ ಬಳಿಗೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ஓகே, அப்படின்னா இட் இஸ் சால்வேஷன். ಅಂದ ಇದರ ಅರ್ಥವು ರಕ್ಷಣೆ. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ದೇವರು ತೋರಿಸಿದರು. ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கணும்னா ದೇವರು ನಮಗೆ ಕುರುಬನಾಗಿರಬೇಕಾದರೆ நாம் மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்கணும். ನಾವು ಮಂದೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿಯ ಮಂದೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. நாமோ கடவுள் நம்மை மேய்க்க வேண்டுமானா, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೇಯಿಸಬೇಕಾದರೆ, ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கணும், ದೇವರು ನಮ್ಮ ಕುರುಬನಾಗಿರಬೇಕಾದರೆ நாம மந்தையில் இருக்கணும். ನಾವು ಮಂದೆಯಲ್ಲಿರಬೇಕು. மந்தையில் சேராத ஆடுகளை தேவன் என்ன சொல்ல மாட்டார், மேய்க்க மாட்டார். ಮಂದೆಯಲ್ಲಿ ಸೇರಲ್ಪಡದೇ ಇರುವಂತ ಕುರಿಗಳನ್ನ ದೇವರು ಮೇಯಿಸುವುದಿಲ್ಲ. அப்போ அவருடைய மந்தையிலே நாம சேர்க்கப்படும் பொழுதுதான் ನಾವು ದೇವರ ಕರ್ತನ ಮಂದೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುವಾಗ நாம தைரியமா சொல்ல முடியும், ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದು, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினாலதான் ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தார். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ದೇವರು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. வாசிங்க பார்க்கலாம். ஜான் சாப்டர் 10 verse 16. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 10 verse 16. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಈ ಹಟ್ಟಿಗೆ ಸೇರದಿರುವ ಇನ್ನು ಬೇರೆ ಕುರಿಗಳು ನನಗೆ ಅವೆ, ಅವುಗಳನ್ನು ನಾನು ತರಬೇಕು, ಅವು ನನ್ನ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವವು, ಆಗ ಒಂದೇ ಹಿಂಡು ಆಗುವುದು, ಒಬ್ಬನೇ ಕುರುಬನಿರುವನು. என்னுடைய மந்தையிலே சேராத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, ಈ ಒಂದು ಹಟ್ಟಿಗೆ ಸೇರದೆ ಇರುವಂತ ಬೇರೆ ಕುರಿಗಳುಂಟು, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், ಅವುಗಳನ್ನು ನಾನು ಇಲ್ಲಿ ಕರೆತರಬೇಕು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? நாம எல்லாரும் தேவனுடைய மந்தையிலே சேர்ந்திருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. That's what we said, always is our shepherd. ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನು ನಮ್ಮ ಕುರುಬನು ಎಂದು ನಾವು ಹೇಳಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களுக்கு தேவன் மெய்ப்பராய் இருப்பாரானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த ಕರ್ತನ ಒಂದು ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರಿಗೆ ದೇವರು ಕುರುಬನಾಗಿರುವುದಾದರೆ, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕರ್ತನು ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்,
கர்த்தர் புல்லுடைய இடங்களை மேய்க்கிறார்னு சொல்லி யார் சொல்ல முடியும்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மேய்ப்பராய் அந்த இருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನು, ನಾನು ಕೊರತೆ ಪಡೆನು, ಆತನ ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಯಾರು ಹೇಳಬಹುದೆಂದರೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಆತನ ಹಿಂಡಿನೊಳಗೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. See, that's what God lead the flock to the pasture of green pasture அப்படி சொல்லಬಹುದು. ಆದದರಿಂದಲೇ ದೇವರು ಆ ಒಂದು ಕುರಿಯ ಹಿಂಡಿನಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಕುರಿಯನ್ನ ಹಸಿರು ಗಾವಲುಗಳಲ್ಲಿ ತಂಗಿಸಿ ಅದನ್ನ ಮೇಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்போ நாம ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வந்ததனால தான் இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ನಾವು ದೇವರ ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ ಬಂದದರಿಂದಲೇ ಈ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அப்ப யார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் என் மேய்ப்பர்னு சொல்ல முடியும்? அந்த ಯಾರು ದೇವರನ್ನ ನೋಡಿ ದೇವರೇ ನೀವು ನನ್ನ ಕುರುಬನು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? Those who are saved. ಯಾರೆಲ್ಲ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರು ಮಾತ್ರ. ஹல்லேலூயா. 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 ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தவங்க மட்டும்தான், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் சொல்றாரு, நான் உங்கள் ಮೇய்ಪನ್. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಒಳಗೆ ಬಂದಿರುವಂತ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ಜನರನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಕುರುಬನು. அப்போ தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல, ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನಾದಂತ ದಾವೀದನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನು, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படி சொல்றாருன்னா, ನಾನು ಕೊರತೆ ಪಡೆನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ದೇವರ ಮಗನು, நான் தேவனுடைய மந்தையில் இருக்கிறேன், ನಾನು ದೇವರ ಹಿಂಡಿನಲ್ಲಿದ್ದೇನೆ. அப்ப மந்தையில் சேர்க்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் மேய்ப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರನ್ನ ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. அதனால தான் சொல்றாரு, இந்த மந்தையில சேராத வேற ஆடுகள் இருக்குது. ಅಂದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಈ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರದೇ ಇರುವಂತ ಬೇರೆ ಕುರಿಗಳು ಉಂಟು, அவர்களை நான் உள்ள கொண்டு வரணும், ಅವುಗಳನ್ನು ನಾನು ಒಳಕ್ಕೆ ತಂದು ಸೇರಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்பட்டு வரணும்னு சொல்றாரு, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಬರಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆடுகள் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே சேர்க்கப்பட்ட ಕುರಿಗಳು ಎಂದು ಹೇಳುವಂತ ಮಾತಿಗೆ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರುಗಳು. அப்போ நாம தைரியமா சொல்லணும், ಆಗ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು, எனக்கு ஒரு குறையும் இல்லை, ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲ, I shall not want. ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்போ? ಯಾವಾಗ? மந்தையில சேர்க்கப்பட்ட பிறகு, ನಾವು ದೇವರ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ, அவர் நம்மை போஷிக்கிறார், ಆತನ ನಮ್ಮನ್ನ ಪೋಷಿಸುತ್ತಾರೆ, அவர் நம்மை விசாரிக்கிறார், ಆತನ ನಮ್ಮನ್ನ ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. ஆகையினாலே தைரியமா சொல்லலாம், ಅಂದ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದು, எனக்கு ஒரு குறையும் இல்ல, ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲ. ஏன்னா நான் மந்தையில சேர்ந்துட்டேன், ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ದೇವರ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ದೇವನ್ ಮೇಯ್ಪರಾಯ. அந்த ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರಿಗೆ ಕರ್ತನು ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செகண்ட் திங்ஸ், ரெண்டாவது சொல்றாரு, ಎರಡನೆಯದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, he leads me, அத saved life அப்படினா leads me, கர்த்தர் என்னை நடத்துகிறார், ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. மூன்றாவது வசனம், ಮೂರನೆಯ ವಾಕ್ಯವು, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ಆತನು ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ತನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. இந்த கன்னட பாஷாந்தரத்தில் எங்கே ಅಂದ್ರೆ உஜ்ஜீவன மாடி, தமிழ்ல வந்து தேற்றின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்குன்னா, he restores my soul. ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ಕರೆಕ್ಟ್ ವರ್ಡ್, he restores my soul. ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ಪುನರ್ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என் ஆத்மாவை உஜ்ஜீவனம் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவை சரிப்படுத்தி அவர் என்ன செய்யறாரா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் ನೀತಿயின் ಪಾದೆಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ಆತನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ ಆತನ ನೀತಿಯ ದಾರಿಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ಎರಡನೆಯದಾಗಿ ಆಂಡவர் நம்மை வழி நடத்துவதற்கு, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮುನ್ನಡೆಸುವುದಕ್ಕೆ, நம்மை ரட்சித்து ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ, நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தி, ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಸರಿಪಡಿಸಿ அவருடைய பாதையிலே ಆತನ ದಾರಿಯಲ್ಲಿ நம்மை முன்னடத்துகிறார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಮುನ್ನಡೆಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால தான் தாவீது சொல்றாரு, ಆಂದಲೆ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை அவர் நடத்துறது காரணம் என்ன தெரியுமா? ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அவருடைய நாமத்திற்கு மகிமை, ಆತನ ಹೆಸರಿನ ಮಹಿಮೆಗಾಗಿ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. See, what is the Christian life? ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ ಏನು? The Christian life is glorifying God. ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವು ದೇವರ ನಾಮವನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ಜೀವಿತ. ஒருத்தர் கேட்டாரு,
ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டது ಇಲ್ಲ ನಿಮಗೆ ಆಂಡವರುடைய பிள்ளைகளை வாழ்றதுக்கு ரகசியம் என்ன? ಒಬ್ರು ಕೇಳಿದ್ರು, ದೇವರನ್ನ ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡದ್ದಕ್ಕೆ ಅಥವಾ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ಬದುಕುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக, ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ಆ ವಾಕ್ಯವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இப்பொழுது ಹೇಳುತ್ತದೆ. நாம் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ, ಈಗ ನಾನು ಶರೀರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿರುವಂತದ್ದು அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, ಆತನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ, அவருக்காக வாழ்வதற்காக, ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அவர் நம்மை ரட்சித்த பிறகு, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ನಂತರ அவர் நம்மை வழி நடத்துகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ என்ன பேர்னா the saved life. ಅದಕ್ಕೆ ಏನು ಹೆಸರೆಂದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಜೀವನವು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படினா மனம் மாறின வாழ்க்கை. ಅದರ ಅರ್ಥ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ ಜೀವಿತ. ಕರೆಕ್ಟ್? ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் தேவனுக்கு மகிமை வாழ முடியும். ಯಾಕೆಂದ್ರೆ ಆಗ ಮಾತ್ರ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬಹುದು. ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நம்முடைய மனசு, நம்முடைய சரீரமும் விரும்பினபடி நம்ம வாழணும். ನಮ್ಮ ಶರೀರವು ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಶರೀರದ ಬಯಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಡೆದುಕೊಂಡೆವು. ಕರೆಕ್ಟಾ? ಸರಿನಾ? அந்த வசனம் வாசிங்களா? ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಎಫೆಸಿಯನ್ ಚಾಪ್ಟರ್ 4. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. ಸಾರಿ, ಚಾಪ್ಟರ್ 2. ಎಫೆಸಿಯನ್ ಚಾಪ್ಟರ್ 2. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. 3ನೇ ವಚನ. verse 3. ನಾವೆಲ್ಲರೂ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಅವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಶರೀರ ಭಾವದ ಆಶೆಗಳಿಗೆ ಅಧೀನರಾಗಿ ಶರೀರಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಗೂ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ನಡೆದು ಮಿಕ್ಕಾದವರಂತೆ ಸ್ವಭಾವ ಸಿದ್ಧವಾಗಿ ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೆವು. ಕರೆಕ್ಟಾ? அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಹೇಗಿದ್ದೆವು? உலக ஜனங்களுக்குள்ளே, ಲೋಕದ ಜನರೊಳಗೆ ನಾವೆಲ್ಲರೂ முற்காலத்திலே, ನಮ್ಮ ಹಿಂದಿನ ಜೀವಿತದಲ್ಲಿ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ மாம்சமும் ನಮ್ಮ ಶರೀರವು, நம்முடைய மனசும், ನಮ್ಮ ಮನಸ್ಸು விரும்பினவைகளை செய்து, ಅದು ಬಯಸಿದ ಇಚ್ಛೆಗಳನ್ನ ಮಾಡಿ ಸ್ವಭಾವத்தினாலே, ಸ್ವಭಾವ ಸಿದ್ಧವಾಗಿ மற்றவர்களைப் போலவே ಇತರರಂತೆ கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿದ್ದೆವು. ஆனா இப்ப யாரா இருக்கிறோம்? ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ரட்சிக்கப்பட்டு, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು, மனம் திரும்பி, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினாலே தான் நம்ம நீதியிலே நடக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ನೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. கரெக்ட்டா? இப்ப நாம ஏன் நீதியின் பிள்ளைகளா வாழ்கிறோம்? ನಾವು ಯಾಕೆ ನೀತಿಯ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ? ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம், ಕರ್ತನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ. அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட தேவ ஜனங்களை ಕರ್ತನ ಮಂದೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವ ಜನರನ್ನು தேவன் நடத்துகிறார். ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, ಆತನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ each every day we live like Jesus Christ glorified. ಅನುದಿನವೂ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಮ್ಮ வாழ்க்கை ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு மகிமையா இருக்குது. ನಮ್ಮ ಜೀವಿತವು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஏன்னா பழைய வாழ்க்கை இப்ப இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಹಳೆಯ ಜೀವಿತವು ಈಗ ಇಲ್ಲ. நான் மந்தையில சேர்க்கப்பட்டேன். ನಾವು ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. I am saved. ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಹಾಗೆನಾಲೆ ಆದದರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ வாழ்க்கை நடக்கிறேன். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅದು எப்படினா, ಅದು ಹೇಗೆಂದರೆ தேவ நாமத்திற்கு மகிமைக்காக, ದೇವ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ. அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். ಅದನ್ನ ಅವರು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಗಮನಿಸಿರಿ. மந்தையில சேர்க்கப்பட்ட ஆடுகளை, ಆ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿಗಳನ್ನ. வாசிங்க ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 10 verse from 3 to 5. ಯೋಹನನ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ರಿಂದ 5ನೇ ವಚನ. ಬಾಗಿಲು ಕಾಯುವವನು ಅವನಿಗೆ ಬಾಗಲನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ, ಕುರಿಗಳು ಅವನ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುತ್ತವೆ. ಅವನು ಸ್ವಂತ ಕುರಿಗಳನ್ನು ಹೆಸರು ಹೇಳಿ ಕರೆದು ಹೊರಗೆ ಬಿಡುತ್ತಾನೆ. ಸ್ವಂತ ಕುರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ತಾನು ಅವುಗಳ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಕುರಿಗಳು ಅವನ ಸ್ವರವನ್ನು ತಿಳುಕೊಂಡು ಅವನ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய மந்தையை முன்னாடி விட்ட உடனே அவர் என்ன செய்யறாரா, முன்னாடி போயிட்டு ಅவைಗಳಿಗೆ ವಳಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அந்த ದೇವರ ಹಿಂಡಿನ ಕುರಿಗಳನ್ನ ಹೊರಗೆ ಬಿಟ್ಟ ನಂತರ ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறது.
ಅವನು ಸ್ವಂತ ಕುರಿಗಳನ್ನು ಹೆಸರು ಹೇಳಿ ಕರೆದು ಹೊರಗೆ ಬಿಡುತ್ತಾನೆ. ಸ್ವಂತ ಕುರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ತಾನು ಅವುಗಳ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಕುರಿಗಳು ಅವನ ಸ್ವರವನ್ನು ತಿಳುಕೊಂಡು ಅವನ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತವೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்நியருடைய சத்தத்தை அது அறிந்தபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் ಅವனை ಬಿಟ್ಟು ವಿಲಗಿ இருக்கும். ಅವು ಅನ್ಯರ ಸ್ವರವನ್ನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ, ಅನ್ಯನ ಹಿಂದೆ ಹೋಗದೆ ಅವನ ಬಳಿಯಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತವೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நாம முன்னாடி எப்படி இருந்தோம்? அந்நிய உலக பிரகாரமா இருந்தோம். ஆனா இப்ப யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ನಾವು ಮುಂಚಿತವಾಗಿ ಹಿಂದೆ ಹೇಗಿದ್ದೇವೆ ಅಂದರೆ ಲೌಕಿಕವಾದ ಜನರಾಗಿದ್ದೇವೆ. ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ, ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದರಿಂದ தேவனுக்கு மகிமையாய் வாழ்கிறோம். ನಾವು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினாலே ಆದದರಿಂದ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವ ಜನರು, கடவுளை தன்னுடைய மெய்ப்பனாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ದೇವರನ್ನ ತಮ್ಮ ಕುರುಬನಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವಂತ ದೇವ ಜನರು தேவனால் எப்படி மேய்க்கப்படுறாங்க? ದೇವರಿಂದ ಹೇಗೆ ಅವರು ಮೇಯಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ? அவருடைய மகிமைக்காய் மேய்க்கப்படுறாங்க. ದೇವ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅವರು ಮೇಯಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஒவ்வொரு நாள் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால் நடத்தப்படுகிறது, ಆಂಡವರಿಗೆ ಮಹಿಮೆಯ ಅಂದ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂದರೆ ಒಂದೊಂದು ದಿವಸವು ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತದೆ, ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கை ಕೊಟ್ಟು சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ வாழ்கிறோம், ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ಅದ ಸೆಕೆಂಡ್ ಥಿಂಗ್ಸ್. ಅದೇ ಎರಡನೆಯ ವಿಷಯ. அப்போ அவர் நம்மை ரட்சித்தார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. இரண்டாவது ரட்சிப்பின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். ಎರಡನೆಯದಾಗಿ ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ಮೂರನೆಯದಾಗಿ he comforts me, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆದರಿಸುತ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟ್ங்களா? அப்போ அதுக்கு என்ன சொல்லப்படுறதுன்னா, he teaches, அவர் நமக்கு போதிக்கிறார். ಅದಕ್ಕೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಕರ್ತನು ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ವಾಸಿಂ பார்க்கலாம். ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 4வது வசனம். 4ನೇ ವಚನ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ನಾನು ಕಾರ್ಗತ್ತಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀನು ಹತ್ತಿರವಿರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೆನು, ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತವೆ. ಆಮೇಲೆ ಕನ್ನಡ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಎಂದು ಹಾಕಿರುತ್ತೆ, ತಮಿಳು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಕಂಫರ್ಟ್, ತೇற்றும். ಕನ್ನಡ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ತಮಿಳು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಆದರಿಸುತ್ತಾನೆ. ಇಂಗ್ಲಿಷ್ அப்படிதான் போட்டிருக்குது. Thou I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. Hallelujah. See, ஆண்டவருடைய அந்த கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. அந்த ಕರ್ತನ ದೊಣ್ಣೆಯು ಆತನ ಕೋಲು ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸುತ್ತವೆ. சரியா? இது வந்து ஆண்டவருடைய உபதேசத்தை குறிக்கும். ಇದು ದೇವರ ಉಪದೇಶವನ್ನ ಕುರಿತಾಗಿ. ஆண்டவருடைய கோலும் தடியும் வந்து ಉಪದೇಶத்தை குறிக்கும். ದೇವರ ಕೋಲು ಮತ್ತೆ ದೊಣ್ಣೆಯು ಆತನ ಬೋಧನೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறார். ದೇವರು ಒಂದೊಂದು ದಿವಸವನ್ನು ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. லிட்டரலா ஒருத்தர் ஆடு மேய்ப்பாங்க, இல்ல ஒருத்தர் மாடு மேய்க்கிறார் அப்படி சொன்னா அதுக்கு தேவையான காரியத்தை அதுக்கு பறிச்சு கொடுப்பாங்க. ரெண்டாவது அவங்க கையில என்ன இருக்கும், அதை சரி பண்றது கையில கோல் வச்சிருப்பாங்க. ಯಾರಾದರೂ ಕುರಿಯನ್ನ ಅಥವಾ ಎಮ್ಮೆ ಇದೆಲ್ಲ ಮೇಯಿಸುವಾಗ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನ ಅದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಡುತ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ ದೊಣ್ಣೆ ಇರುತ್ತದೆ. இல்லையா? ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் பார்க்கும்போது, ಆದರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ஆண்டவருடைய கோலும் தடி எப்படி நம்மளை தேற்றுகிறது? ಕರ್ತನ ದೊಣ್ಣೆಯು ಬೆತ್ತವು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನ ಆದರಿಸುತ್ತವೆ ಎಂದರೆ ಉಪದೇಶ, ಕರ್ತನ ಬೋಧನೆಯು ಅವರು ನಮಗೆ ಟೀಚ್ ಪண்றார். ದೇವರು ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. இரண்டாவது ಈ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್, ದೇವರು ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. ಅವರು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ದೇವರು ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅವರು ನಮಗೆ ಬೋಧಿக்கிறதுனால ಆறுதல். ದೇವರು ನಮಗೆ ಬೋಧಿಸುವುದರಿಂದ ನಮಗೆ ಆದರಣೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்போ அந்த வசனம் வாசிக்கும் பார்க்கலாம். John the Gospel chapter 15 verse 3. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಅವರು சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன ಉಪದೇಶத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ದೆಸೆಯಿಂದ ಈಗ ಶುದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಆಂಡವರ್ ಉಪದೇಶಿತ್ತು ನಮ್ಮ ಸರಿಪಡಿಸುತ್ತಾರೆ. ದೇವರು ನಮಗೆ ಬೋಧನೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸುತ್ತಾರೆ. ಕಂಫರ್ಟ್, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸುತ್ತಾರೆ. ಮೇಕ್ ಮೀ ಪರ್ಫೆಕ್ಟ್, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತಾರೆ. ಹೇಗೆ? ಥ್ರೂ ದ ಟೀಚಿಂಗ್, ದೇವರ ಬೋಧನೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம் பார்க்கலாம். கீர்த்தனை
93 ಸಾರಿ ಸಂಗೀತಂ 73 24வது ವಚನ. ಕೀರ್ತನೆ 73ನೇ ಅಧ್ಯಾಯದ 24ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿ ತರುವಾಯ ಮಹಿಮೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿ ತರುವಾಯ ಮಹಿಮೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಿ. ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையினாலே ஆலோசனை தந்து நம்மை என்ன பண்றாரு? ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. ಈ ಕಂಫರ್ಟ್ ಅಸ್. ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾರೆ, ಆಧರಿಸುತ್ತಾರೆ. இந்த வசனம் வாசிங்களேன். Proverbs chapter 11 verse 14. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ. ನೀತಿಮೊழிகள் 11ಾம் அதிகாரம் 14ಾம் ವಚನ. ಉಚಿತಾಲೋಚನೆ ಇಲ್ಲದ ಕಡೆ ಪ್ರಜೆಯು ಬಿದ್ದು ಹೋಗುವುದು, ಬಹು ಸುಮಂತ್ರಿಗಳು ಇರುವಲ್ಲಿ ಸುರಕ್ಷಣೆ ಇರುವುದು. அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். there is comfort. ಆದರಣೆ ಇದೆ. ஆண்டவர் நமக்கு உபதேசித்து நமக்கு ஆலோசனை தந்து நம்மளுடைய மார்க்கத்திலே நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவர் நம்மை தம்முடைய வார்த்தையினாலே தேற்றுகிறார். ದೇವರು ನಮಗೆ ಉಪದೇಶಿಸಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. அப்போ ஆண்டவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தேற்றுகிறார் அப்படின்ற வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவர் எனக்கு ಅನುದಿನமும் ಉಪದೇಶம் பண்ணுகிறார். அந்த ಮರಣದ ನೆರಳಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಧರಿಸುತ್ತಾರೆ ಅನ್ನುವಂತ ಮಾತಿನ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ, ஆலோசனை தருகிறார், ಆಲೋಚನೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ என்னுடைய பிரயாணம் சுரசித்தமா இருக்கிறது. ಆಗ ನಮ್ಮ ಪ್ರಯಾಣವು ಸುಭದ್ರವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில வசனங்களை வாசிப்போம். ಇನ್ನು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. 119 Psalms 119 ಕೀರ್ತನೆ 119 அதுல 24ாம் வசனம் 24 verse. 24ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳು ನನ್ನ ಆನಂದವು, ನನ್ನ ಆನಂದವು, ಅವೇ ನನ್ನ ಮಂತ್ರಾಲೋಚಕರು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இன்பம். ನಿನ್ನ ಕಟ್ಟಳೆಗಳು ನನಗೆ ಆನಂದವು, உம்முடைய என்னுடைய ஆலோசனையுமாய் இருக்கிறது. ಅವೇ ನನಗೆ ಆಲೋಚನಾ ಕರ್ತರು ಆಗಿವೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நெக்ஸ்ட் verse 66 வாசிக்கும் பொழுது 66 ವಚನ. ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 66ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, ಉತ್ಕೃಷ್ಟವಾದ ಜ್ಞಾನ ವಿವೇಕಗಳನ್ನು ನನಗೆ ಹೇಳಿಕೊಡು, ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದೇನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிதானமாய் நம்முடைய பாதையிலே ஓட வைக்கிறது. அந்த ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಧಾನವಾಗಿ ನಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಓಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இன்னொரு வசனம் வாசிங்களேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. verse 70 ಅದೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಅದೇ ಅಧ್ಯಾಯದ 70ನೇ ವಚನ. ಕೊಬ್ಬಿನಂತೆ ಅವರ ಬುದ್ಧಿ ಮಂದವಾಯಿತು, ನಾನಾದರೋ ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸ ಪಡುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்துல நான் சந்தோஷப்படுகிறேன். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಬೋಧನೆಯಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. உம்முடைய வார்த்தை என்னை நிலைநிறுத்துகிறது. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನನ್ನ ನೆಲೆಗೊಳಿಸುತ್ತದೆ. அவர் சொல்றப்பட்டிருக்குன்னா, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அந்த ಮರಣದ ನೆರಳಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ ನಾನು ಕೇಡಿಗೆ ಭಯಪಡೇನು. என்ன பிரச்சனை வந்தாலும், ಏನು ಸಮಸ್ಯೆ என்ன ಬಂದರೂ, போராட்டம் வந்தாலும், ಏನು ಹೋರಾಟ ಬಂದರೂ, இல்லையா, அவர் எப்படி சொல்றது, டெத் ஷேடோ ஆஃப் வேலிஸ், நம்ம மரணமான ஒரு தருவாயில் இருந்தாலும், ನಾವು ಮರಣದ ನೆರಳಿನ ಒಂದು ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ கர்த்தர் ದೇವರು அவருடைய ஆலோசனையால் நம்மை தேற்றுவார். ಆತನ ಆಲೋಚನೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்கிறது, அவர் விழுகிறவர்களை தூக்கி விடுகிற தெய்வம். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ಬಿದ್ದವರನ್ನ ಮೇಲೆತ್ತುವಂತ ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ. அவர் மனம் குந்தினவர்களை தேற்றுகிற தெய்வம். ಆತನು ಮನಗುಂದಿದವರನ್ನ ಸಂತೈಸುವಂತ ದೇವರು. ஆண்டவரೇ, உம்முடைய கோலும் தடி என்னை தேற்றும். ಒಂದಲ್ಲ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ, ನಿಮ್ಮ ದೊಣ್ಣೆಯು ನಿಮ್ಮ ಕೋಲು ನನ್ನನ್ನು ಆಧರಿಸುತ್ತದೆ. உம்முடைய உபதேசம், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய சாட்சிகள் என்னை தேற்றுகிறது. ನಿಮ್ಮ ಬೋಧನೆಯು, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯು, ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳು, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ನನ್ನನ್ನು ಸಂತೈಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த தேவ ಜನರೇ, ஆண்டவர் உங்களை தன்னுடைய வார்த்தையினாலே ஆலோசனையினாலே தேற்றி நிலைநிறுத்த வல்லவர். ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ತನ್ನ ಆಲೋಚನೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿ ನೆಲೆಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ மூன்றாவது காரியம், ಮೂರನೆಯ ಒಂದು ವಿಷಯ, அவர் என்னை தேற்றுகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸುತ್ತಾರೆ தேவனுடைய வார்த்தையினாலே, ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ. நான்காவதாக, ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ,
the life of success ಒಂದು ಯಶಸ್ವಿಯಾದಂತ ಒಂದು ಜೀವನ, அப்படின்னா filled with the joy. ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಜೀವನವು. வாசிங்க பார்க்கலாம் 5ஆம் வசனம். ಅದೇ ಕೀರ್ತನೆ 5ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. என் சத்துருக்களுக்கு முன்பாக ನನ್ನ ವೈರಿಗಳ ಮುಂದೆಯೇ நீர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ನನ್ನ ತಲೆಗೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುತ್ತಿ. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ஆக்சுவலி இந்த முழு அதிகாரத்தினுடைய கீவேர்டு அப்படின்னா ಈ ಒಂದು ಇಡೀ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಪದವೇನೆಂದರೆ இந்த கடைசி 6ஆம் வசனத்துல கடைசி வாக்கியம் 6ನೇ ವಚನದ ಕೊನೆಯ ಭಾಗ, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் ನಾನು ಸದಾ ಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. இதான் இந்த அதிகாரத்தினுடைய கீவேர்டு. ಇದೇ ಈ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಪದ. அப்போ எப்படி நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வரார். ನಾವು ಹೇಗೆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಅಥವಾ ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುತ್ತೇವೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಅವರು ಹಂತ ಹಂತವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಬರ್ತಾರೆ. ಕುರುಬನಾಗಿ ಇರುವುದರಿಂದ, ದೇವರು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿರುವುದರಿಂದ, என்னை வழி நடத்துகிறதுனால, ದೇವರು ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದರಿಂದ, தேற்றுகிறதுனால, ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಧರಿಸುವುದರಿಂದ, ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ அவர் என்னை சமாதானத்தினால் நிரப்புகிறதுனால, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿಸುವುದರಿಂದ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5வது வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் ವಿವರமா சொல்ல ಆಸೆಪಡ್றேன். ಈ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ವಿವರವಾಗಿ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ವೈರಿಗಳ ಮುಂದೆಯೇ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ನನ್ನ ತಲೆಯನ್ನ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಿ. அப்ப சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி. ಆಗ ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ಕರೆಕ್ಟಾ? அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿದ್ದೇನೆ. பாத்திரம் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை குறிக்கும். ಪಾತ್ರೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. அப்போ இருதயத்தை நிரப்புகிற செயல் வந்து சந்தோஷம் மட்டும்தான். ಹೃದಯವನ್ನ ತುಂಬಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಬಂದು ಸಂತೋಷ ಮಾತ್ರ. ಸಮಾಧಾನ. இந்த சந்தோஷம் சமாதானம் எனக்குள்ள நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. ಈ ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವು ನನ್ನಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் சந்தோஷத்தால நிறைந்திருக்க வேண்டுமானால், ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರಬೇಕಾದರೆ அவர் என்ன செய்றாரு? அவர் ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார். ನನ್ನ ವೈರಿಗಳ ಮುಂದೆ ಮೇಜನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿ, அப்புறம் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ನನ್ನ ತಲೆಯನ್ನ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಾರೆ. இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். ಇದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்போ நீங்க புரிஞ்சு விளக்கமா சொல்றேன் பாருங்க. ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತೆ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. இந்த உலகத்துல நமக்கு சத்ரு அப்படின்னு சொல்றது யாரு? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಶತ್ರು ಎಂದು ಹೇಳುವಂತದ್ದು ಯಾರು? பிசாசு, ಸೈತಾನನು. சத்ருன்னு சொன்னா ನಾವು ಶತ್ರು ಎಂದು ಹೇಳುವಾಗ பிசாசு, ಅದು ಸೈತಾನನು. கரெக்ட்டுங்களா? ಸರಿನಾ? இப்போ இந்த பிசாசு, ஆனா அவனுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினா, அவனுக்கு முன்னாடி என்னை கௌரவப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அதன் நிமித்தம் நான் சந்தோஷப்படும்படி என்ன வச்சிருக்கிறார். அந்த ವೈರಿಯಾದಂತ ಸೈತಾನನ ಮುಂದೆ ದೇವರು ಮೇಜನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ, ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ನಮ್ಮನ್ನ ಗೌರವ ಪಡಿಸಿ, ನಮ್ಮ ತಲೆಯನ್ನ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿ, ದೇವರು ಸಂತೋಷ ಸಮಾಧಾನದಿಂದ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ತುಂಬಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே, இதை நான் விளக்க சொல்றேன். ಇದನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் பொழுது, ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನ ಸೃಷ್ಟಿಸುವಾಗ ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ದೇವರಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಇತ್ತು. அது என்ன திட்டம்னா, ಅದೇನೆಂದರೆ மனுஷன் எப்பொழுது ஆண்டவரோடு கூட இணைஞ்சிருக்கணும். ಮನುಷ್ಯನು ಯಾವಾಗಲೂ ದೇವರೊಂದಿಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. ಆದರೆ பிசாசானவன் என்ன பண்ணா, ಸೈತಾನನು ಏನು ಮಾಡಿದನು? ஆண்டவரை விட்டு மனுஷனை பிரிச்சிட்டான். ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಮನುಷ್ಯನನ್ನ ಅಗಲಿಸಿದನು. கரெக்ட்டுங்களா? ஆண்டவரை விட்டு மனுஷனை பிரித்த உடனே, ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಮನುಷ್ಯನನ್ನ ಅಗಲಿಸಿದ ನಂತರ, மனுஷன் வந்து மனுஷ சாயலாய் மாறினதுனால, ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದರಿಂದ, தேவனுடைய ஐக்கியம் அந்த அதிகாரத்தை எல்லாம் இழந்து ದೇವರ சாயலா மாறினதுனால, ದೇವರ ಸಂಗಡ ಐಕ್ಯತೆಯನ್ನ, ದೇವರ ಅಧಿಕಾರವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಮನುಷ್ಯನ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಬದಲಾದ ನಂತರ பிசாசுக்கு அவன் அடிமையாயிட்டான். ಸೈತಾನನಿಗೆ ಮನುಷ್ಯನು ಗುಲಾಮನಾದನು. இப்ப இங்க என்ன வந்துச்சுன்னா, ಈಗ ಇಲ್ಲಿ ಏನು ಬಂದಿದೆ ಎಂದರೆ,
தேவனுடைய சிருஷ்டியாகிய நாம் ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಾಗಿರುವಂತ ನಾವು பிசாசுக்கு அடிமையா மாறிட்டோம். ಸೈತಾನನಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. ஆனா உண்மையிலே என்னன்னா, ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಏನೆಂದರೆ ஆண்டவர் நம்ம எல்லாவற்றுக்கும் மேல வச்சார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், வாசிக்க பார்க்கலாம். எபிரேயருக்கு நிருபம், ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ Hebrew chapter 2 ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ verse from 7. 7ನೇ ವಚನದಿಂದ ಆರಂಭಿಸಿ நான் வாசிக்கிறேன் பாருங்க. ಓದುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. அவனா மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். கவனிங்க, 8ஆம் வசனம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. சொல்ற பாருங்க, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு பரிபூர்ண அதிகாரியாய் தேவ மனுஷனாய் ಆಳುಗೈ பண்ணுகிறதாய் ಆಂಡ್ರು ಪಡೆಚಾರ್. ಅಂದ್ರೆ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನ ಸೃಷ್ಟಿಸುವಾಗ ಅವನನ್ನ ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಸಕಲದ ಸೃಷ್ಟಿಗಳ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಮಾಡುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ದೇವರು ಅವನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಎಲ್ಲದರ ಮೇಲೂ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் கீழ்ப்படுத்தினார் அப்படின்னா ಆತನ ನಮಗೆ ಅಧೀನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನುವ ಅರ್ಥ. ಅವನು ಕೀழ்ப்படுத்தாதது ஒன்றுமே கிடையாது. ದೇವರು ಮನುಷ್ಯನ ಕೆಳಗೆ ಅಧೀನ ಮಾಡದಿರುವಂತ ಯಾವ ಒಂದು ವಿಷಯವೂ ಇಲ್ಲ. இந்த பூமிக்கு மனுஷனை ஆண்டவர் ஒரு கர்த்தனாய் வைத்தார். ಅಂದ್ರೆ ಈ ಭೂಮಿಗೆ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಒಂದು ಕರ್ತನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ, அதிகாரியா வச்சார், ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ, சகலவற்றுக்கு ஆளுகை தந்தார், ಸಕಲ ಸೃಷ್ಟಿಗಳ ಮೇಲೂ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು. ಆದರೆ பிசாசுடைய தந்திரத்தினால, ಸೈತಾನನ ತಂತ್ರದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮನುಷ್ಯನು இந்த அதிகாரத்தை இழந்துட்டான். ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. இப்ப இழந்த உடனே, ಈಗ ಕಳೆದುಕೊಂಡ ನಂತರ பிசாசு ಅವನ ಆಳ್ವಿಕೆ செய்ய ಆರಂಭಿಸಿದ. ಸೈತಾನನು ಅವನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ದೇವನೋಡು ಕೂಡ ನಾಮ ಕನೆಕ್ಷನ್ ಇல்லாம போனா, ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ பிசாசுனுடைய கிரியை நம்மள பாதிக்கும். ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನ ಬಾಧಿಸುತ್ತವೆ. ಕರೆಕ್ಟಾ? அப்ப ಅವನಿಗೆ ಬಾಧಿப்பு வந்துச்சு. ಈಗ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಾಧೆ ಬಂತು. அவன் யாரா மாறினா? ಅವನು ಯಾರಾಗಿ ಬದಲಾದನು? இந்த உலகத்திற்கு பிசாசுக்கு அடிமையா மாறி, ಈ ಲೋಕಕ್ಕೂ ಸೈತಾನನಿಗೂ ಗುಲಾಮನಾಗಿ ಬದಲಾದನು. ಕರೆಕ್ಟಾ? ಸರಿನಾ? இப்படிதான் மனுஷன் வாழ்ந்தான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮನುಷ್ಯನು ಬದುಕಿದನು. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ಈಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಿಸ್ಟೋರ್ பண்றார். ಅವನನ್ನ ದೇವರು ಪುನಃಸ್ಥಾಪಿಸುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மறுபடியும் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தருகிறார். ಪುನಃ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. பிசாசுனுடைய அதிகாரத்தை அகற்றி ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ತೊಲಗಿಸಿ, பைபிள் அப்படியே சொல்லுது இல்லையா, ஆண்டவர் என்ன பண்றாரு? கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். கர்த்தನು கல்வாரி ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಿ, சரியா? தலைன்னா நம்ம நினைச்சு கூடாது அவனுக்கு ஒரு பெரிய தலை இருந்துச்சு, அந்த தலையை ஆண்டவர் நசுக்கினார், அப்படி கிடையாது. ತಲೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನಾವು ನೆನೆಸಬಾರದು ಸೈತಾನನಿಗೆ ದೊಡ್ಡ ತಲೆ ಇದೆ, ದೇವರು ಅದನ್ನ ತುಳಿದು ಹಾಕಿದ್ರೆ ಆ ರೀತಿ ಆಗಲ್ಲ. தலைனா என்ன சொல்றது? ಅಥಾರಿಟಿ. ಅಂದ ತಲೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅವನ ಆಳ್ವಿಕೆ, ಅವನ ಅಧಿಕಾರ, அந்த ஹெட்டிங் அப்படி சொல்லுவாங்க, ಅವನ ಆಳ್ವಿಕೆ, ಅದ வந்து ಆಂಡவர் ನಸುಕಿனார். ದೇವರು ಅದನ್ನ ಜಜ್ಜಿ, ನಸುಕಿ ಅದನ್ನ ಜಜ್ಜಿ ಮನುಷ್ಯನ ಅವನ ಅಧಿಕಾರத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப விடுதலை ஆக்கன ಮನುಷ್ಯನ, ಈಗ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರುವಂತ ಮನುಷ್ಯನನ್ನ பிசாசு முன்னாடி ಸೈತಾನನ ಮುಂದೆ அவனை அதிகாரியாய் நிலைநிறுத்தியிருக்கிறார். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. பிசாசுக்கு என்ன மன வருத்தம் தெரியுமா? ಈಗ ಸೈತಾನನಿಗೆ ದುಃಖ ಏನು ಗೊತ್ತಾ? நமக்கு கீழே இருந்தவன் ನಮ್ಮ ಕೆಳಗೆ ಇದ್ದವನು இப்ப நமக்கு சமமா இருக்கிறான். ಈಗ ನಮಗೆ ಸಮವಾಗಿದ್ದಾನಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நாம போன்னு சொன்னா பிசாசு ಓಡಿ போயிடுவான். ಈಗ ನಾವು ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ಸೈತಾನನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. பிசாசு நம்மள தொடறதுக்கு அதிகாரம் இல்ல. ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. ಇದನ್ನ ಅವರು சொல்றார். ಇದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಶತ್ರುವಿಗೆ ಮುನ್பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ನನ್ನ ಶತ್ರುವಿನ ಮುಂದೆ ನನಗೊಂದು ಮೇಜನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அதிகாரத்தை தந்து ನಮಗೆ ಅಧಿಕಾರವನ್ನ ಅವனை ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಜಯಿக்க ಉದವಿ செய்கிறீர், ಅವನನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೀರಾ. ಇದಕ್ಕೆ என்ன செய்றாரா? ಇದಕ್ಕೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ನಮ್ಮ ತಲೆಯನ್ನು ದೇವರು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಾರೆ. ஏன் தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்றார் தெரியுமா? ದೇವರು ಯಾಕೆ ನಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நம்ம தலையில பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறார். ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ದೇವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಇಡುತ್ತಾರೆ. ಅದು ಅಭಿಷೇಕ என்ற வார்த்தை பொருள். ಅಭಿಷೇಕ ಅನ್ನುವ ಪದಕ್ಕೆ பரிசுத்த ஆவியானவர், ಪವಿತ್ರಾತ್ಮನಾದ ದೇವರು. ஏன்னா நம்ம தலையில
தான் பிசாசனுடைய ஆளுகை இருந்துச்சு. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯ ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆ ಇತ್ತು. கரெக்ட்டா? பிசாசு எங்க ஆளுகை செஞ்சான்? ಸೈತಾನನ ಎಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದನು? தலையில தான் ஆளுகை செஞ்சான். ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. ஆனா ஆண்டவர் அதை அகற்றி ಆದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನ ತೊಲಗಿಸಿ என்னுடைய தலையை அபிஷேகம் பண்ணினார். ನಮ್ಮ ತಲೆಯನ್ನ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ இப்ப ಮಾಡಿದ್ದಾರೆ. சொல்றார் என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் பொங்கி ಈಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಹೃದಯವು ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿದೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நான் யாரா இருக்கிறேன்? ಈಗ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? தேவ பிள்ளையா இருக்கிறேன். ದೇವ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ கர்த்தருடைய அந்த மெய்ப்பனுடைய கீழே வந்திருக்கிறேன். ನಾವು ಕರ್ತನ ಆ ಕುರುಬನ ಕೆಳಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ரட்சிக்கப்பட்டேன். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவருடைய நாமத்தின் மகிமையாய் நடக்கிறேன். ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ அவருடைய ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வார்த்தையினால நான் தேற்றப்படுகிறேன். ಆತನ ವಾಕ್ಯದಿಂದ ಆಧರಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசே, ಸೈತಾನನೇ, சத்ருவே, ಶತ್ರುವೇ, கர்த்தர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். ದೇವರು ನನ್ನ ತಲೆಯನ್ನ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. டைரக்டா அவனுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். ಈಗ ನಾವು ನೇರವಾಗಿ ಸೈತಾನನಿಗೆ ಸವಾಲ್ ಹಾಕಬಹುದು. அவனை ஜெயிக்கலாம். ಅವನನ್ನ ಜಯಿಸಬಹುದು. கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். ಅದೇ ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿರುವಂತ. அப்ப இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ಈಗ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ದೇವ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறோம். ಅಧಿಕಾರವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. பிசாசு நம்மள தொடவே முடியாது. ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பக்கத்துல கை கொடுத்து ನಿಮ್ಮ சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, பிசாசு நம்மள தொடவே முடியாது. ಸೈತಾನನ ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு நமக்கு ஜெயத்தை தந்தார். ಯೇಸು ನಮಗೆ ಜಯವನ್ನ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்றார் உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்க. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಲೋಕವೆಲ್ಲ ಹೋಗಿ ಬೋಧಿಸಿರಿ. உலகத்தை நான் ஜெயித்தேன். ಲೋಕವನ್ನ ನಾನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. உலகத்தின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கு. ಲೋಕದ ಮೇಲೆ ನನಗೆ ಅಧಿಕಾರವಿದೆ. இதுக்கு முன்னாடி உலகத்தின் அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಲೋಕದ ಅಧಿಕಾರ ಯಾರ ಕೆಳಗಿತ್ತು? யார்கிட்ட இருந்துச்சு? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು? யார்கிட்ட இருந்துச்சு? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು? பிசாசு கிட்ட இருந்துச்சு. ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ. அவனுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? ಅವನಿಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು? இல்ல, ಫಸ್ಟ್ யார் கையில இருந்துச்சு? ಮೊದಲು ಯಾರ ಕೈಯಲ್ಲಿತ್ತು? ஆதாம். எக்ஸாக்ட்லி. ಆದಾಮನ ಕೈಯಲ್ಲಿ. ஆதாம் கையில இருந்துச்சு. ಆದಾಮನ ಕೈಯಲ್ಲಿ. நம்ம கையில இருந்துச்சு. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿತ್ತು. இல்லையா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிகாரம் நம்ம கையில இருந்துச்சு. ಅಧಿಕಾರವನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ. நம்மள பார்த்து எல்லாமே பயப்படும். ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ஏன்னா ಭಯಪಡುತ್ತಾರೆ. கர்த்தர் அவருடைய சாயல நம்மை ಕಾರಣ படைத்திருந்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನ இந்த ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ அதிகாரத்தை ಸೃಷ್ಟಿ பிசாசு ಮಾಡಿದ್ದಾನೆ. திருடிட்டான். ಈ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಸೈತಾನನ ಕದ್ದುಕೊಂಡ. மனுஷன் வஞ்சிக்கப்பட்டான். ಮನುಷ್ಯನು ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟನು. அடிமையா மாறிட்டான். ಮನುಷ್ಯನು ಗುಲಾಮನಾಗಿ ஆனால் ಬದಲಾದನು. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜெயத்தை ಆದ್ರೆ தந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಯವನ್ನ இப்ப ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ಈಗ ನೀವು ನಾವು இயேசு ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? கிறிஸ்துவின் மூலமாய் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ அதிகாரம் உள்ளவரா இருக்கிறோம். ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ அந்த ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. ரிஸ்டோர். ಅದೇ ದೇವರು ಪುನಃಸ್ಥಾಪಿಸಿದ ವಿಷಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நம்மள பிசாசு தொட முடியாது. ಈಗ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? ஆண்டவர் அவனுக்கு காட்டுல மேல வச்சிருக்காரு. ದೇವರು ಅವನಿಗಿಂತಲೂ ನಮ್ಮನ್ನ அப்படின்னா ಮೇಲಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் முன்னாடி நம்மளை கௌரவப்படுத்தி வச்சிருக்காரு. ದೇವರ ನಮ್ಮನ್ನ ಅವನ ಮುಂದೆ ದೇವರು ಗೌರವವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. முன்னாடி அவன் யோசிச்சிருப்பான். ಅವನು ಮುಂಚಿತವಾಗಿ நாம ಯೋಚಿಸಿರುತ್ತಾನೆ. எல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருந்தனால ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಪಕ್ಕೆ ಆಳ್ವಿಕೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದರಿಂದ செஞ்சான். ಅವನು ನಮ್ಮನ್ನ ಆಳ್ವಿಕೆ இயேசு ಮಾಡಿದನು. கிறிஸ்து என்னை விடுதலை ಈಗ ஆக்கிட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರುವುದರಿಂದ இயேசுவின் மந்தையில ಈಗ சேர்ந்துட்டேன். ನಾವು ಯೇಸುವಿನ ಹಿಂಡಿನೊಳಗೆ அல்லேலூயா. ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நான் தைரியமா சொல்லுவேன். ಈಗ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬಹುದು, பாத்திரம் நிறைந்து வழிகிறது. ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கு. ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿದ್ದೇವೆ. இந்த வசனத்துடைய அர்த்தம் அதான். ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ ಅದೇ. என் தலையை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ನಮ್ಮ ತಲೆಯನ್ನ ದೇವರು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ என் ಮಾಡಿದ. சமாதானம் நிறைந்திருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ತುಂಬಿದೆ. அப்படின்னா பிசாசு மனுஷங்கிட்ட இருந்து திருடின ஒரே ஒரு காரியம் என்னன்னா ಮನುಷ್ಯನಕ್ಕುள்ள இருந்த ಸಮಾಧಾನತೆ. ಸೈತಾನನು ಮನುಷ್ಯನಿಂದ ಕದ್ದುಕೊಂಡ ಒಂದು ವಿಷಯ ಏನೆಂದರೆ ಅದು ಮನುಷ್ಯನೊಳಗಿದ್ದ ಸಮಾಧಾನವನ್ನು, ಸಂತೋಷವನ್ನು, ನೆಮ್ಮದಿಯನ್ನ, ಆನಂದವನ್ನ ಇದನ್ನೇ ಕದ್ದುಕೊಂಡನು. ದೇವನೋಡು ಐಕ್ಯத்தினாலே கிடைத்த எல்லா சந்தோஷத்தையும், ದೇವರೊಂದಿಗಿದ್ದಂತ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದ ದೊರಕಿದ ಎಲ್ಲ ಸಂತೋಷವನ್ನ பிசாசு மூலமா, ಸೈತಾನನ ಮೂಲಕವಾಗಿ ಮನುಷ್ಯ ಇழந்துட்டான், ಮನುಷ್ಯನ ಕಳೆದುಕೊಂಡ. அவர் சொல்றாரு, ಅಂದಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಸಮಾಧಾನத்தை ಸುವಿಶೇಷமாய் சொல்லுங்கள் சொல்றாரு. ಸಮಾಧಾನದ ವಾಕ್ಯವನ್ನ ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ரொம்ப ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟೆ. ವಾಸಿಗೆ ಎಫೆಸಿಯನ್ ಚಾಪ್ಟರ್ 2 ವರ್ಸ್ 17. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಆತನು ಬಂದು ದೂರವಾಗಿದ್ದ ನಿಮಗೂ ಸಮಾಧಾನವನ್ನು ಮತ್ತು ಸಮೀಪವಾದವರಿಗೂ ಸಮಾಧಾನವನ್ನು ಸಾರಿದನು. அல்லேலூயா. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். Listen it. The gospel of the God is the peace.
அந்த ದೇವರ ಸುವಾರ್ತೆಯು ಸಮಾಧಾನವು. அதான் அப்படின்னா சமாதானத்திலே விதைக்கிறது தான் தேவனுடைய சுவிசேஷம். ಸಮಾಧಾನವನ್ನ ಸಮಾಧಾನದಿಂದ ಬಿತ್ತುವಂತದೇ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯು. இதை யார் நம்ம கிட்ட இருந்து பறிச்சது? ಇದನ್ನ ಯಾರು ನಮ್ಮಿಂದ ಕಿತ್ತುಕೊಂಡಿದ್ದು? ಸೈತಾನನು. இல்லையா? ஆகையால அப்படி சொல்றார். ಅದನ್ನೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க கவலைப்படாதீங்க, ನೀವು ಕಳವಳ ಪಡಬೇಡಿ, நீங்க துக்கப்படாதீங்க, ನೀವು ದುಃಖಿಸಬೇಡಿ. இந்த கவலை வந்து யாரது? ಈ ಕಳವಳ ಯಾರದ್ದು? இந்த கவலை யாரது? ಈ ಕಳವಳ ಯಾರದ್ದು? சத்தமா சொல்லுங்க, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. இந்த கவலை பிசாசு, ಈ ಕಳವಳ ಸೈತಾನದ್ದು. சரி, அந்த வசனம் வாசிங்களா, அப்பதான் உங்களுக்கு புரியும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 1 Peter chapter 5 verse from 7 நினைக்கிறேன். ಪೇತ್ರನು ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನದಿಂದ ಆರಂಭಿಸಿ. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ. ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ, ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ. ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂದು ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾನೆ. அப்போ தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ பிசாசு வகை தேடி சுற்றி, அப்படின்னா சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கும்படியாக அவன் என்ன செய்யறான்? ಸುತ್ತಿ ತಿರುಗಿರಾನ್. ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದಂತೆ ಅಲೆದು ತಿರುಗಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ ಹೇಗಾದರೂ ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನ, ನಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನ ಕದ್ದುಕೊಳ್ಳುವಂತೆ, ಕಿತ್ತುಕೊಳ್ಳುವಂತೆ. ಅಂದ ನೀವು ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ, ಪ್ಯೂರ್ ಕಾನ್ಶಿಯನ್ಸ್. ಅಂದ ನೀವು ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ, தெளிவான மனசுள்ளவராயிருங்க, ಸ್ವಸ್ಥ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. முன்னாடி வசனம் சொல்றாரு, ಹಿಂದಿನ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, ನೀವು ಯಾವುದರ ವಿಷಯವಾಗಿಯೂ ಚಿಂತಿಸಬೇಡಿ. உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேல் ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. உங்களுக்குள்ள உங்க தலையில கவலை வந்துச்சுனா, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಚಿಂತೆ ಬಂದರೆ, ಹೃದಯದಲ್ಲಿ ಕವಳೆ வந்துச்சுனா, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಬಂದರೆ உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிடும். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನವು ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. அப்போ இந்த சமாதானம் போகுமானா, ಈ ಸಮಾಧಾನ ಹೋಗುವುದಾದರೆ பிசாசு வந்து கண்டிப்பா நமக்கு பிரச்சனை பண்ண வருவான். ಸೈತಾನನು ಖಂಡಿತವಾಗಿ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತರುವಂತೆ ಬರುತ್ತಾನೆ. ಅದ ಆಂಡ சொல்றாரு, ಅಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಕವಲೆಪಡಾದೆ, ಚಿಂತಿಸಬೇಡಿ, ಕವಲೆಲ್ಲ ಆಂಡರ ಮೇಲೆ ವச்சிரு, ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, ದೇವರನ್ನ ನಂಬಿರಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಕರ್ತರು ಉங்களை நடத்துவார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். தாவீது சொல்றாரு, அது நிறைவான சந்தோஷம். அந்த ದೇವರು ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಅದು ನಿರಂತರವಾದ ಸಂತೋಷ. இந்த 23ನೇ ಸಂಗೀತ வந்து ಇಟ್ ಇಸ್ ಎ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಲೈಫ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್. அந்த 23ನೇ ಕೀರ್ತನೆ ಬಂದು ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ನಿಜವಾದಂತ ಜೀವಿತವನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. என் பாத்திரம் நிறைஞ்சி இருக்குதுன்னு சொல்றாரு. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ಆಕ್ಚುಲಿ நிறைந்து வழிகிறதுன்னு சொல்றாரு. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்த நான் ஆடிப்பா. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ சர்ச்சஸ்ல பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்படி இல்லை. எல்லாரும் இப்படி தான் வராங்க, தலையில பெரிய பாரம் வச்சுட்டு தான் வராங்க. ಎಲ್ಲರೂ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಭಾರವನ್ನ ಇಟ್ಟು ಬರುತ್ತಾರೆ. உலகத்தை குறித்த சிந்தை, ಲೋಕದ ಚಿಂತೆ, இல்லையா, குடும்பத்தை குறித்த யோசனை, ಕುಟುಂಬದ ಕುರಿತಾದ ಯೋಚನೆ. ಇದು ಬಂದ ಉಡನೆ, ಇದು ಬಂದ ನಂತರ ಸಮಾಧಾನ அப்படியே ட்ரைன் ஆயிரும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸಮಾಧಾನವು ಹಾಗೆ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ಆಂದಲೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಕವಲೆಪಡಾதீங்க, ನೀವು ಚಿಂತಿಸಬೇಡಿ, எல்லா பாரத்தையும் என் மேல வைங்க, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿ. ನಮ್ಮ ಆಂಡವರು இருக்கிறார், ನಾವು ದೇವರು ಇದ್ದಾರೆ, ವഴಿ ನಡೆಸುವಾರ್, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮುನ್ನಡೆಸುತ್ತಾರೆ. ಸಂತೋಷமா இருக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. ಸಂತೋಷமா இருந்தா, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೆ சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. ಆಗಿನಾಲೆ ಪಕ್ಕದವರ ಕೈ ಕೊಟ್ಟು சொல்லுங்க, ಅಂದ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ಸಂತೋಷமா இருங்க, ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. be happy, be happy, be happy, be happy. எப்போதும் சந்தோஷமா இருங்க. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. why? ಯಾಕೆ? ಆಂಡವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಭಾರತೆ ವச்சிರணும். ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಚಿಂತಾ ಭಾರವನ್ನು ಹಾಕಿದ್ದೇವೆ. ஹalleluya, ಹalleluya. பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಲೇಬಾರದು. இந்த புத்தியா இருக்கணும். ನಾವು ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರಬೇಕು, ಕವಲೆಪಡಕೂಡದು, ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿಯೂ ಚಿಂತಿಸಬಾರದು. ಕರ್ತರ್ ನಮ್ಮೈ பார்த்துக்கொள்வார், ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ಹalleluya. அவர் வழி நடத்துவார், ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮುನ್ನಡೆಸುತ್ತಾರೆ. அதான் தாவீது சொல்றார். ಅದನ್ನೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த சில காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, வாசிங்களேன். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ.
Job chapter 34 verse 30. ಯೋಬನ ಪುಸ್ತಕ 34ನೇ ಅಧ್ಯಾಯದ 30ನೇ ವಚನ. ಭ್ರಷ್ಟನು ಆಳಬಾರದು, ಯಾರು ಜನರಿಗೆ ಉರುಲಾಗ ಕೂಡದು ಎಂಬುದೇ ಆತನ ಉದ್ದೇಶ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான். வாட் இஸ் மீன்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நமக்கு சமாதானத்தை தந்தார்னா நம்மளை யாருமே கலங்க செய்ய முடியாது. ಅಂದ ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, ದೇವರು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸೋದಾದರೆ ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಕದಲಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதான் அர்த்தம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு அந்த சமாதானத்தை எப்படி தந்திருக்கிறார்னா, அது நிறைந்து வழிம்படியா தந்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಹೇಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆಂದರೆ, ಅದು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಂತೆ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. நம்முடைய தலையிலே தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ದೇವರ ಅಭಿಷೇಕ ಇದೆ. இந்த ಅಭಿಷೇகம் என்னுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறது. ಈ ಅಭಿಷೇಕವು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿಸುತ್ತದೆ. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் உண்டு. அவருக்கு பேரு தேற்றரவாளன், the comfort of spirit of the Lord. ಅನ್ನದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿದೆ. ಅದೇನೆಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಆದರಿಸುವ ಆತ್ಮನು. அல்லேலூயா. ஹல்லேலೂயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்ம தலை மேல இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ತಲೆಯ ಮೇಲೆ அதனால இருதயம் சந்தோஷத்தினால நிறையுது. ನಮ್ಮ ಹೃದಯವು ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬುತ್ತದೆ. சொல்றார், ஒருத்தனுக்கு ஆண்டவர் சமாதானம் தருவானானால் அவனை ஒருவனாலும் கலங்க செய்ய முடியாது. ಅಂದ ಒಬ್ಬನಿಗೆ ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಾದ್ರೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಯಾರು ಕದಲಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால நமக்கு பேரே நாம எல்லாரும் சமாதானத்தின் பிள்ளைகள். ಅಂದ ನಮ್ಮ ಹೆಸರೇ ನಾವು ಸಮಾಧಾನದ ಮಕ್ಕಳು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானம் நிறைந்திருக்கிறவர்கள், ಸಮಾಧಾನ ತುಂಬಿದವರು, மற்றவர்களுக்கு சமாதானத்தை விதைக்கிறவர்கள், ಇತರರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಬಿತ್ತುವವರು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. பிசாசுக்கு அதிகாரம் இல்ல. ಅಂದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. நமக்கு விரோதமா நிக்க முடியாது. ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ஏன்னா கர்த்தர் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு மறுபடியும் அந்த அதிகாரத்தை தந்துட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಪುನಃ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சரியா? இப்ப நாம ஈக்குவலா உட்கார்ந்து பேசலாம், பிசாசுக்கு சேலஞ்ச் விடலாம், உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ಅಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ನಿಂತು ಅವನಿಗೆ ನಾವು ಸವಾಲನ್ನು ಹಾಕಬಹುದು, ಅವನಿಂದ ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதான் அந்த அர்த்தம். ಅದೇ ಆ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ. ஒரு பந்தியை அவனுக்கு முன்பாக எனக்காய் நீர் ஏற்படுத்தி, ವೈರಿಯ ಮುಂದೆ ನನಗೊಂದು ಮೇಜನ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் தைரியமா இருப்பேன். ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿರುತ್ತೇನೆ. இப்போ இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும் பொழுது, ಈ ಜೀವಿತವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ கடைசியா சொல்றாரு, ಕೊನೆಯದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, 5வது 5ನೇ ವಚನ, அல்ல 5வது 5th, 5ನೇ ವಿಷಯ, abiding forever, எப்பொழுதும் நிலைத்திருப்பேன். ಸದಾ ಕಾಲವು ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತ, இல்லனா இட்டர்னல் லைஃப் அப்படி சொல்லலாம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಎಂದು ಹೇಳಬಹುದು. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ಶುಭವು ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು. ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் செய்திருக்கிற வாக்குத்தத்தம். ಇದು ಒಂದು ನಂಬಿಗಸ್ತನಿಗೆ ದೇವರು ಮಾಡಿರುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ. நன்மையும் கிருபையும் தொடரும். ಶುಭವು ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சரியா? அப்ப சொல்றார், நான் என் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து, ನಮ್ಮ ಕರ್ತನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಸದಾ ಕಾಲವೂ ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்களேன். ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ಗಮನಿಸಿರಿ. See, many people to think like this. ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. நாம இந்த உலகத்துல வாழ்றோம், ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அப்போ பரலோக ராஜ்யம் இனி நமக்கு பரலோகத்துல கொடுக்கப்படுகிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇನ್ನು ಮುಂದೆ ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துல வாழும் பொழுது தான் அந்த வாழ்க்கையை அனுபவிப்போம். ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗಲೇ ಆ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ அப்படி நினைக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾರೆ. அப்படி இல்ல. ಆದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ. வாழ்க்கையை இந்த ಉலகத்திலே ಕರ್ತர் நமக்கு தந்தார். ನಾವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅನುಭವಿಸುವಂತ ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ನಂಬ್ರೀங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. பரவாயில்ல, நான் கை தூக்குனா நீங்க கை தூக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ನಾವು ಕೈ ಎತ್ತದ್ರಿಂದ ನೀವು ಕೈ ಎತ್ತಿದ್ರಾ? எத்தனை பேர் நம்பிக்கை உண்டு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ನಂಬಿಕೆ ಉಂಟು? என்ன நம்பிக்கை? ಏನ್ ನಂಬಿಕೆ? என்ன நம்பிக்கை? ಏನ್ ನಂಬಿಕೆ? இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಹೇಳ್ರಿ. என்ன நம்பிக்கை? ಏನು ನಂಬಿಕೆ? பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலே நான் அனுபவிக்கிறேன். ಪರಲೋಕ ಜೀವಿತವನ್ನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. அப்பதான் சொல்ல முடியும், ಆಗಲೇ ಹೇಳಬಹುದು, நீடித்த நாட்களாய் தேவனுடைய ஆலயத்தில் ನಾನು ಸದಾ ಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವೆನು. சரி, அப்ப கேக்குற, எத்தனை பேர் தேவனுடைய பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் அனுபவிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ ಪರಲೋಕದ ಜೀವಿತವನ್ನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ?
ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಅதான் ಕರೆಕ್ಟ್. ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲ? ಓಕೆ. ಎತ್ತನೆ ಪೇರು ಅನುಭವಿக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸರಿ, ಓಕೆ. nobody wants to raise your hands. Okay, I understood. சரி, ஆக்சுவலி வசனத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ நம்மள ஆண்டவர் பரலோகத்துல தான் வச்சிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சரி, அதை யார் நம்புறீங்களா? ಅದನ್ನ ನಂಬುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. நம்மள ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? எங்க வச்சிருக்கிறாரு? ಪರಲೋಕದಲ್ಲಿ. சரியா? அதை நம்புறீங்களா? அப்ப பரலோகத்துல நீங்க இருந்தா நீங்க எந்த வாழ்க்கை தான் வாழ்றீங்க? ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಯಾವ ಜೀವಿತವನ್ನ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು? சரி, அதை நான் விளக்கி சொல்றேன். ಅದನ್ನ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஓகே, சரி. நீங்க வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் ವಚನ. ಕೊಲೊಸ್ಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಆದ ಕಾರಣ ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ ಮೇಲಿರುವವುಗಳನ್ನು ಹುಡುಕಿರಿ, ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನಾರೂಢನಾಗಿದ್ದಾನೆ. ಮೇಲಿರುವಂತವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಿರಿ, ಭೂ ಸಂಬಂಧವಾದವುಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಡಿರಿ. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಸತ್ತಿರಲ್ಲ, ನಿಮ್ಮ ಜೀವವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿ ಇಟ್ಟದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. ಅವನ சொல்றாருன்னா, நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಯಾವಾಗ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರೋ அப்பவே நீங்க மேல போயிட்டீங்கன்னு சொல்றாரு. ಆಗಲೇ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಅರ್ಥ ಅದೇ ಆ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವು. இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் விளக்கமா பாத்தீங்கன்னா, எபேசியருக்கு நிருபம் எஃபீசியன்ஸ் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் ವಚನ நினைக்கிறேன். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಚನ. ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ. ನಾವು ಆತನ ನಿರ್ಮಾಣ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆವು. ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ಬದುಕಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮ 7th verse. ವಚನ. ಮುಂದಣ ಯುಗಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕೂಡ್ರಿಸಿದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. See where we are. ನಾವೆಲ್ಲಿದ್ದೇವೆ? We are in ನಾವೆಲ್ಲಿದ್ದೇವೆ? ಪರಲೋಕದಲ್ಲಿ. அதான் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. தமிழ் வாசிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு எழுப்பி ಉನ್ನತங்களிலே ಅವரோடு ಉட்கார செஞ்சிருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನ ಸಂಗಡ ಕೂಡ್ರಿಸಿದ್ದಾನೆ. அப்ப 8ಆம் ವಚನ. 8ನೇ ವಚನ. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟவங்க ಎಲ್ಲರೂ ಎங்க ಇರ್றாங்க? ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರ್றாங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ, இந்த மனசு இதுவரைக்கும் உலகத்துல இருந்துச்சு. ಈ ಮನಸ್ಸು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಲೋಕದ ಮೇಲಿತ್ತು. ಉಳ್ಮದಾನೆ. அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು எப்படி இருந்துச்சு? ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಗಿತ್ತು? உலகத்தை சார்ந்து இருந்துச்சு. ಲೋಕವನ್ನ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು, உலகமும் மாம்சமும் உலகத்துக்கு அடுத்து சார்ந்து இருந்துச்சு. ಲೋಕವು ಶರೀರವು ಶರೀರದ ಭಾವಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿತ್ತು. ನಾವು ರಕ್ಷಿக்கப்பட்ட உடனே, ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ நம்முடைய ಮನಸ್ಸು, ನಮ್ಮ ಮನಸ್ಸು தேவனுக்கு அடுத்தவைகளை யோசிக்கிறது. ದೇವ ವಿಷಯಗಳನ್ನ ಯೋಚಿಸುತ್ತದೆ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ಹೃದಯವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இங்க நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಇದ್ದರೂ, ஆனா நம்முடைய இருதயம் எங்க இருக்குது? ನಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆ? பரலோகத்தில் இருக்குது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ಅದதான் ಪೌಲ್ சொல்றார். ಅದನ್ನೇ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, ನೀವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய மனசு தேவனிடத்தில் இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. அந்த வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. ಆ ಒಂದು ಜೀವಿತವೇ ರಕ್ಷಣೆಯ ಜೀವಿತ. அந்த வாழ்க்கை தான் சமாதான வாழ்க்கை. ಆ ಜೀವಿತವೇ ಸಮಾಧಾನದ ಜೀವಿತ. ಅದதான் ಅವರು சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். ನಾನು ಸದಾ ಕಾಲ ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. ಕರೆಕ್ಟಾ? ಯೇಸುಸ್ವಾಮಿ திரும்ப வரும்பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ நம்மள நித்தியமான வீட்டுக்கு கூட்டி போயிடுவார். ನಮ್ಮನ್ನ ನಿತ್ಯವಾದ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனா அது வரைக்கும், ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಯವರೆಗೂ அந்த வாழ்க்கையை இங்க நாம அனுபவிப்போம். ಆ ಜೀವಿತವನ್ನ ಇಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. கரெக்டா? சரி, அப்படிதான் அவர் சொல்ற. வாசிங்க பார்க்கலாம். எபிரியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், Hebrew chapter 6 verse 5. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಚನ. ಒಂದು ಸಾರಿ ಜ್ಞಾನ ಪ್ರಕಾಶದಲ್ಲಿ ಸೇರಿ ಪರಲೋಕದಿಂದಾದ ದಾನದ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿ, ಪರಲೋಕದಿಂದಾದ
ದಾನದ ಅನುಭವ ಹೊಂದಿ அப்படின்னா என்ன அர்த்தம்? ಪರಲೋಕத்தில் இருக்கிறதான அந்த ಮೇನ್ಮೆயை நீங்க ಅನುಭವಿக்கிறீங்கன்னு சொல்றார். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಪರಲೋಕದಿಂದ ಉಂಟಾದ ಒಂದು ದಾನದ ರುಚಿಯನ್ನ ನೀವು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ. கரெக்ட்டா கவனிங்களேன். தமிழ் எப்படி போட்டிருக்குன்னா தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி வரப்போற வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பரலோக வாழ்க்கையே இந்த உலகத்துல நீங்க என்ன செய்றீங்க? ನಿಮಗೆ ಸಿಗುವಂತ ಪರಲೋಕ ಜೀವಿತವನ್ನ ನೀವು ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்றீங்க. ಅದನ್ನ ರುಚಿ ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? ಸವಿದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಅದನ್ನ ನೀವು ಸವಿದು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? So each and every day in our life we are practice the Christian life. ಅನುದಿನ ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ರುಚಿ ನೋಡಬೇಕು. heavenly life. ಪರಲೋಕ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ರುಚಿ ನೋಡಬೇಕು. ಅದನ್ನ ಅವರು சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 சரியா? தேவனால் அதான் கர்த்தரால் மேய்க்கப்படுகிற அனுபவம். ದೇವರಿಂದ ಮೇಯಿಸಲ್ಪಡುವಂತ ಅನುಭವ. எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்றாரு. அந்த ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟಾ? ಕರ್ತರಾಲ್ ಮೇಯ್ಕப்படுகிறவர்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. ದೇವರಿಂದ ಮೇಯಿಸಲ್ಪಡುವವರಿಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲ. It is not mean by the world. ಅದು ಲೌಕಿಕ ವಿಷಯವನ್ನ ಸೂಚಿಸುವಂತದ್ದಲ್ಲ. It is mean by the heaven. ಅದು ಪರಲೋಕ ವಿಷಯವನ್ನ ಸೂಚಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. புரிஞ்சுக்கணும். ಇದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಇದೇ ರಕ್ಷಣೆಯು. அப்படினா சமாதான சந்தோஷம் நிம்மதி ஆனந்தம் மகிழ்ச்சி தேவ ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையை தான் ரட்சிப்பின் மூலமா நம்ம பெற்றுக்கொண்டோம். அதை தான் ஆண்டவர் நமக்கு நடத்துறார். அந்த ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ರುಚಿ ನೋಡಿ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟಾ? அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோட பேசுறார். அந்த ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஒரு பிரச்சனை ஒரு கேள்வி ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஆண்டவர் பேசுறாரா? ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರಾ? பேசுறாரா? ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರಾ? அதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ಅದೇ ಜೀವಿತವು. ஆண்டவர் நம்மோடு பேசுறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நம்மை வழி நடத்துகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இப்ப தாவீது சொல்றாரு. ಈಗ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த வாழ்க்கையில ಈ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பேன். ನಾನು ಕೊನೆಯವರೆಗೂ ನೆಲೆಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? இந்த வாழ்க்கையில ಈ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ இதான் தேவனுடைய ஆலயம். ಇದೇ ದೇವರ ಆಲಯವು. இது ரட்சிப்பின் அனுபவம். ರಕ್ಷಣೆಯ ಅನುಭವ. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கை. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಜೀವಿತ. இந்த வாழ்க்கை அவர் சொல்றாரு. ಈ ಜೀವಿತವನ್ನು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீடித்த நாட்களாய் தேவனுடைய ஆலயத்திலே நிலைத்திருப்பேன். ನಾನು ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ தேவனை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் சேர்க்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த மகிமையான வாழ்க்கையை தருகிறார். ದೇವರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ದೇವರು ಈ ಜೀವಿತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ இருக்கீங்க. ಅದಕ್ಕೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. இந்த வாழ்க்கை நம்ம வாழணும். ಈ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அப்ப ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. தாவீதை போல எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க. ದಾವೀದನ ಹಾಗೆ ನಮಗೆ ಈ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ಕೊಡಿ ದೇವರೇ. தாவீது சொல்றாரு, அந்த ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಕರ್ತರ್ நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು ಅನ್ನುವಂತದನ್ನು ನೀವು ರುಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. கடைசியா ஒரு வசனம் முடிச்சிரோமா? ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿ ಮುಗಿಸೋಣ. Psalm chapter 92 verse from 13 to 15. ಕೀರ್ತನೆ 92ನೇ ಅಧ್ಯಾಯದ 13 ರಿಂದ 15ನೇ ವಚನದವರೆಗೂ. ಅವರು ಯೆಹೋವನ ಆಲಯದಲ್ಲಿ ಸಸಿಗಳಂತೆ ನೆಡಲ್ಪಟ್ಟವರು ನಮ್ಮ ದೇವರ ಅಂಗಳದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುವರು. ಮುಪ್ಪಿನಲ್ಲಿಯೂ ಫಲಿಸುವರು, ಪುಷ್ಟಿಯಾಗಿದ್ದು ಶೋಭಿಸುವರು. ಹೀಗೆ ಅವರು ಯೆಹೋವನ ಸತ್ಯಸಂಧತೆಗೆ ದೃಷ್ಟಾಂತರಾಗಿರುವರು. ಆತನೇ ನನ್ನ ಬಂಡೆಯು, ಆತನು ನಿರ್ವಂಚಕನು. அல்லேலூயா. இவங்க யாரு? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இவர் தேவர ஆலயದಲ್ಲಿ ನೆಡಲ್ಪಟ್ಟವರು. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೆಡಲ್ಪಟ್ಟವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ಅವರು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಬಹಳ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರುತ್ತಾರೆ. ஆலயம் அப்படினு சொன்னா பரலோகத்தை குறிக்கும். ಆಲಯ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಪರಲೋಕವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. பிரகாரம் சொன்னா பூமியை குறிக்கும். ಪ್ರಕಾರವು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಭೂಮಿಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿರುವವರು பூமியில் எப்படி இருப்பாங்களா? ಈ ಭೂಮಿಯ ಅಂಗಳದಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತಾರೆ? ஆண்டவருடைய பிரகாசமாய் பிரகாசம் உள்ள பிள்ளைகளா செழித்திருப்பாங்க. ದೇವರ ಒಂದು ಪ್ರಕಾಶಮಾನ ಉಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. இந்த பூமியிலே நாம் தேவ பிள்ளைகள் எப்படி இருப்போம்னா
செழிப்பா இருப்போம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು ಹೇಗಿರುತ್ತೇವೆ ಅಂದರೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿದವರಾಗಿರುತ್ತೇವೆ. அபிவிருத்தினா வேர்ல்ட் இல்ல. ಆ ಅಭಿವೃದ್ಧಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಲೌಕಿಕವಾದಂತ ಅಭಿವೃದ್ಧಿ ಅಲ್ಲ. ಪ್ರಕಾರமா ಆಂಡವರು ನಮಗೆ ತರುವಾರ. ಲೌಕಿಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. சொல்லப்பட்ட ವಚನ ಆದರೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯ ಏನೆಂದರೆ ಸಮಾಧಾನಂ ಸಂತೋಷಂ ಆನಂದದಲ್ಲಿ நிறைந்திருப்பார்கள். ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವು ಆನಂದದಿಂದ ತುಂಬಿರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆலயத்துல நாடப்பட்டவங்க பூமியில செழிப்பா இருப்பா. அப்புறம் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதில்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமா. அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க இந்த பூமியில தேவனுக்கு சாட்சியா இருப்பாங்க. ಕೊನೆಯವರೆಗೂ ಅವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. இதான் தாவீதுனுடைய இந்த சங்கீதத்தின் விளக்கம். ಇದೇ ಈ ಕೀರ್ತನೆಯ ಒಂದು ಇದ ಕೀರ್ತನೆ ಒಂದು ಬಿಡಿಸಿ ಹೇಳಿದ ಒಂದು ಸಂದೇಶವು. எனக்கு ஒரு ஆச்சரியம், அதை அவன் அனுபவிக்கல, ಇದನ್ನ ಅನುಭವಿಸಿಲ್ಲ, ಅವನು ಅನುಭವಿಕಲ್ಲ. ದಾವೀದನ ಇದನ್ನ ಅನುಭವಿಸಿಲ್ಲ. இது கிறிஸ்துவின் காலத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ಇದು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ದೊರಕಿದೆ. அவர் அதை பாடி இருக்கிறார். ಆದ್ರೆ ದಾವೀದನ ಇದನ್ನ ಹಾಡಾಗಿ ಹಾಡಿ அவருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பாட்டை ಅವರೊಳಗಿದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಈ ಹಾಡನ್ನ ಹೊರತಂದಿದ್ದ. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த நாட்களிலே தேவன் தந்த அபிஷேகத்தை அவர் பெற்றிருக்கிறார். ಆ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனா கிறிஸ்துவின் காலத்துல நாம அனுபவிக்கிற மகிமை அவர் ಆದ್ರೆ அனுபவிக்கிறார். ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ಮಹಿಮೆ ಇದೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையாலே இந்த பாட்டை நாம பாடும்போது சூப்பரா இருக்கு. அந்த ಈ ಹಾಡನ್ನ ನಾವು ಆಡುವಾಗ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. தாழ்ச்சி அடையே ನಾನು ಕೊರತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து ಆತನು ಹಸಿರು ಹುಲ್ಲುಗಾವಲಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಮೇಯಿಸಿ ನೀರುಗಳ ತಣ್ಣೀர்கள் அண்டையில் என்னை வழி நடத்துகிறார். ಶಾಂತಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவருடைய நாமத்து நிமித்தம், ಆತನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ இல்ல அவர் என்னுடைய ஆத்மாவை உஜ்ஜீவனப்படுத்தி ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಪುನರ್ಜೀವಿಸ ಮಾಡಿ, ஓகே, அவர் என் ஆத்மாவை தேற்றி ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಪುನರ್ಜೀವಿಸ ಮಾಡಿ நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் ತನ್ನ நடத்துகிறார். ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ ನಮ್ಮನ್ನ ನೀತಿಯ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ನಾವು ಮರಣದ ನೆರಳಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರೂ பொல்லாப்புக்கு பயப்படேன், ಕೇಡಿಗೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ದೇವರೇ, ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀರಾ. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ನಿಮ್ಮ ದೊಣ್ಣೆಯು ನಿಮ್ಮ ಕೋಲು ನನ್ನನ್ನು என் ಆಧರಿಸುತ್ತವೆ. சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ನನ್ನ ವೈರಿಗಳ ಎದುರಿನಲ್ಲಿ ನನ್ನ ಮುಂದೆ ಮೇಜನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் ನನ್ನ பண்ணுகிறீர். ತಲೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿ, என் பாத்திரம் நிரம்பி ನನ್ನ வழிகிறது. ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ನಿನ್ನ ಶುಭವು ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் ನಾನು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ಸದಾ ಕಾಲ ವಾಸ ಮಾಡುವೆನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கீதத்துக்கு அர்த்தம் இதான். ಈ ಕೀರ್ತನೆಗೆ ಅರ್ಥವೂ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினாலே ಆದದರಿಂದ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಮಂದೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವ ಜನರೇ, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மகிமையை ಈ வழி. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮಹಿಮೆಯಾಗಿ ಮುನ್ನಡೆಸಲಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நீங்க தைரியமா சொல்லணும், ಆಗ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು, கடைசி வரைக்கும் நான் ஆண்டோட வீட்டில் ನಾನು நிலைத்திருப்பேன். ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. என்ன பாட்டு? என்ன பாட்டு? அப்படியா? பாட்டு பாடு. பாடு. Hallelujah. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார்.
நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். ஆமென். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ಪರಿಶುದ್ಧನು, ಉನ್ನತನು, ಮಹೋನ್ನತನು, ಸರ್ವಶಕ್ತನಾದಂಥ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ನಾವು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಕಚ್ಚನೆ ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವಿದನು ಅಪ್ಪ ಅನುಭವದಿಂದ ಈ ಹಾಡನ್ನ ಬರೆದಿದ್ದರು. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರತಿಯೊಂದು ದೇವ ವಾಕ್ಯವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟು ಅನುಗ್ರಹಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪ್ಪ. ಕರ್ತನೆ, ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕಾದ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದ ರಹಸ್ಯವನ್ನ ದೇವರೇ ಅಪ್ಪ ಹಳೆಯ ಭಕ್ತರುಗಳ ಮೂಲಕ ನೀವು ನಮಗೆ ಬರೆಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ, ಈ ದಿವಸ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ನಾವು ಕೇಳುವಾಗ ದೇವರೇ, ಪರಲೋಕದಿಂದ ಉಂಟಾದ ದಾನದ ರುಚಿಯನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವಾ, ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವಾ ಎಂದು ಕೇಳುವಾಗ ನಾವು ತಲೆ ಎತ್ತೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ದೇವರೇ. ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿ ಕರ್ತನೆ, ನೀವು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಆ ಜೀವಿತವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ರುಚಿಸಿ ನೋಡಿ, ನಮ್ಮ ಕರ್ತನು ನಿರ್ವಂಚಕನು, ನಮ್ಮ ಕರ್ತನು ಯಥಾರ್ಥನು ಎಂದು ನಮ್ಮನ್ನು ಕಾಣುವ ಜನರಿಗೆಲ್ಲ ನಾವು ತೋರಿಸುವಂತೆ, ಆ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನ, ಸಭೆಯನ್ನ, ಎಲ್ಲ ದೇವ ಜನರನ್ನ, ನಿಮ್ಮಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ದೇವರೇ ನೀವು ಬಲಪಡಿಸಿ ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಫಲಿಸಲಿ ಎಂದು ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ.